Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், வழக்கம் போல நேயர்களுடைய சப்போர்ட் எப்பயுமே நமக்கு இருக்கு. நிறைய முக்கியமான நிகழ்வுகள் போன வாரம் நடந்தது. அந்த ரேட், அதே மாதிரி ட்ரம்ப் எலான் மஸ்க் சண்டை, நிறைய முக்கியமான நிகழ்வுகள். அதை ஒட்டியும் சில கேள்விகள் இருக்கு. வழக்கம் போல நிறைய நேயர்களுமே தங்களோட கருத்துக்கள் பாசிட்டிவா பதிவிட்டு இருக்காங்க. அபரஜித் அப்படின்னு என்ன போட்டிருக்காருன்னா, இந்த நம்ம வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வருதான் சார். ஓகே. அதுல நான் 10 லட்சம் மதிப்புள்ள பாண்டை இந்த செயலியில முதலீடு செஞ்சேன், எனக்கு 10 to 12% ரிட்டர்ன் வருது அப்படின்னு போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு கேட்டிருக்காருங்க சார். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், யூடியூப் அல்காரிதம் ஒவ்வொருத்தரும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும் சார். அது கண்ட்ரோல்லே கிடையாது. யூடியூப் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கிறது, அவங்க என்ன சர்ச் பண்றாங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்குங்கிறத வச்சு அது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத எந்த வீடியோ பார்த்தாலும் கூட நமக்கு தெரியாது. கரெக்ட். இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் அல்லது இன்ஃபர்ஃபெக்ட்க்கோ, விகடனுக்கோ, நாணய விகடனுக்கோ, ஐபிஎஸ்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல இந்த விளம்பரத்தை போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. அதனால இது அதை முதல்ல நம்ம சொல்லிக்கணும். இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது. ரெண்டாவது, அதுக்காக அது மோசமா நல்லதா அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா? நான் அது எது சொல்றான்னு தெரியல. சராசரியாக பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் டிபென்ச்சர்ஸ்ல எல்லாம் ஓரளவு பாதுகாப்பா AAA ரேட்டடா இருந்ததுன்னா, நான் கவர்மெண்ட் கூட சொல்லல, பிரைவேட் கம்பெனிஸ்ல AAA ரேட்டட் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்குதா இருந்தா கிட்டத்தட்ட 7% அவ்வளவுதான் வரும். ரொம்ப போனா 8.25% 8% வரலாம் ஈல்டுன்னு பார்த்தா. இப்போ ஒரு தனியார் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வெளியிட்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு, 8% வெளியிட்டார்கள். அது இன்னைக்கு பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டு அந்த 1000 ரூபாய் முகமதிப்பு உள்ளது, ஃபேஸ் வேல்யூ உள்ளது, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது பாக்குறோம் நம்ம. 1010, 990 இந்த மாதிரி ரேட்ல அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த 8% கிட்ட ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அதனுடைய சராசரியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. சிலது அதோட குறைவா இருக்கும், சிலது அதோட கூட இருக்கும். 10 to 12% ரொம்ப அதிகம். அந்த மாதிரியா கிடைக்குதுன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா அதுல லாஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பட் பாண்ட் டிபென்ச்சர்ல 10 to 12%னா அப்ப அது ரேட்டிங் சரியா இல்லாத நிறுவனமா இருக்கலாம், குறைவாக இருக்க நிறுவனமா இருக்கலாம், அதிக கடன் வாங்கின நிறுவனம் இருக்கலாம், எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், டெட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கறது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அந்த ரிஸ்க்கு நம்ம தயாரா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை முதலீட பத்தி நம்ம கன்சிடரே பண்ணணும். ரொம்ப முக்கியமா ஒருவேளை அது நமக்கு தெரிந்த நிறுவனமா இருந்து தெரிந்த இதா இருந்தா கூட இந்த செயலி மூலமா போடலாம்ங்கிறது தான் அவருடைய கேள்வி. அது எந்த செயலிங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய ஃபேக் ஆப்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ரெப்யூட்டட் பீப்புள், அந்த கூகுள் பிளே வெரிஃபைட் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஆப்ஸ்ல அதுல அந்த நிறுவனத்துடையதாங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை அவங்க செபியிடம் பதிவு பெற்றிருக்காங்களா அல்லது மத்திய ரிசர்வ் வங்கியிடம், ரிசர்வ் பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியா, அதே மாதிரி இது AAA ரேட்டட்னா இப்ப கேர் ரேட்டட்னா கேரோட இணையதளத்துல போய் அது கரெக்டாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரைட்டு. அப்ப கூட அந்த ஆப் மூலமா போடாமல் அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட் இருக்கும், அங்கேயும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்க வச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் அங்க போய் வாங்கலாம். இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க நிறைய பாண்ட் அண்ட் டிபென்ச்சர் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுல கூட ஏதாவது வாங்கலாம். சோ இத என்ன கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர், அல்லது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன் சார், அந்த விளம்பரத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஏன்னா நிறைய ரம்மி ஆட்ஸ் கூட வரும் சார். அதெல்லாம் தொடர்ந்து எதிர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் கவனமா இருக்கணும். பாலாஜிங்கிற ஒரு பங்கு நம்ம சொல்றப்ப அதோடைய உள் நிறுவனங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அது ஆனா பங்கு சந்தையில புதுசா வரவங்களுக்கு அந்த துணை நிறுவனங்கள், அந்த உள் நிறுவனங்களை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்காங்கிறத கேட்டிருக்காருங்க. கரெக்ட். ஏன்னா நிறைய இப்போ ஒரு ரிசல்ட் சொல்லும் பொழுது ஒரு நிறுவனத்திற்கு ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கு, கன்சாலிடேட்டட் ரிசல்ட்னு இருக்கு. ஸ்டாண்ட் அலோன்ங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய கோர் பிசினஸ், முக்கியமான பிசினஸ் என்னவோ அது பற்றி உள்ள ரிசல்ட். கன்சாலிடேட்டட்ங்கிறது அதனுடைய துணை நிறுவனங்கள், சப்சிடரிஸ், ரிலேட்டட் பிசினஸ், அவங்களுடைய எல்லாத்தையும் ஒரு சேர்த்து கொடுக்கக்கூடியது. சோ நிறைய இதுக்கு அது மாறும். இப்போ உதாரணமா EID பேரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்ஸ் லாஸா இருக்கும். ஒரு குவார்டர்ல சொல்றேன், குறிப்பிட்ட ஒரு போன குவார்டருக்கு முந்தின குவார்டர் பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் லாஸ் இருக்கும். கன்சாலிடேட்டட் பார்த்தா ப்ராஃபிட் இருக்கும். என்னன்னா துணை நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டி இருக்கும், அதன் மூலமாக டிவிடெண்ட் இதுக்குள்ள இருக்கும். அவங்க கொரமெண்டல் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கொரமெண்டல் இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தினுடைய மெஜாரிட்டி நிறைய பெரிய அளவுல அதிக பங்குகள் இவங்க வச்சிருக்காங்க EID பேரி. அதனால அந்த நிறுவனத்துடைய பங்குகள் 2000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது. ஆனா EID பேரி நிறுவனத்துடைய பங்குகள் 900
9,950 ரூபாய் அந்த ரேஞ்சில் 980 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 980 கிட்ட. சோ கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்துல 50% கிட்ட பங்குகள் வைத்திருந்தார்கள். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, கொரமண்டலுடைய பங்குகளை. சோ அதனுடைய லாபம், அது லாபத்தில் இயங்கக்கூடியது கொரமண்டல். அந்த லாபத்தினுடைய டிவிடெண்ட், அதனுடைய சாதகங்கள் இங்க வந்து சேரும். அப்ப இதை பிரித்து பார்க்க தெரியணும். அப்ப எப்படி கத்துக்கிறது? இதை ஒரு கல்லூரி பாடம் மாதிரி நீங்க ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நிதித்துறை சார்ந்த ஒரு ஆர்வலராக இருந்தால் இதுக்கு சரியான பேலன்ஸ் ஷீட் அல்லது ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ, L&T தலை சுத்துதுரா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய இன்ஃபேக்ட் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சிவி? நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன சார், ஒரு 50 பக்கம் சார்? இல்ல 739 பக்கம். ஒரு வருஷம் போல இருக்கே சார். ஆமா, போன வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட், அதாவது 2024-25 ஆண்டு நிதியாண்டிற்கான ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா 739 பக்கங்கள் இருக்கு. இதுல வந்து நீங்க குறிப்பா ஒரு 16ஆம் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நெட்ல சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். bsindia.comக்கோ nsindia.comல போயிட்டு L&Tன்னு போட்டீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் போட்டா வந்துருது. சோ அதுல பாத்தீங்கன்னா 16வது 17வது பக்கத்துல அந்த குரூப்போட பிசினஸ் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு, எனர்ஜின்னு இன்னொன்னு, அப்புறம் வந்து ஹைடெக் மேனுஃபேக்சரிங் ஒண்ணு, ஐடி அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் ஒன்று, அப்புறம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒண்ணு, அதர் பிசினஸஸ் ஒண்ணு இருக்கும், ஃபைனான்சியல் சர்வீசஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு கீழே L&T ஃபைனான்ஸ் வருது. ஐடி அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ்க்கு கீழே LTI மைண்ட்ரி, அது ஏற்கனவே பங்குச் சந்தையில் தனியாக பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய ஒரு ஸ்டாக். அதே மாதிரி இதுவுமே நம்ம L&T ஃபைனான்ஸுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இப்படி பல டிவிஷன்ஸ் உள்ளடக்கியது. இது பல டிவிஷன்ஸ், பல சப்சிடரிஸ், பல அசோசியேட். முதல்ல இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அசோசியேட் கம்பெனினா என்ன, ஜாயின்ட் வெஞ்சர்னா என்ன, அதோட உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு டிவிஷன்னா என்ன, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா என்ன, சப்சிடரி கம்பெனினா என்ன. சோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 5-6 வகை இருக்கிறது. இதுல வந்து என்னன்னா சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டிவிஷன்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. L&T உள்ள ஒரு டிவிஷன் ஒன்னு இருக்கும், ஒரு பர்டிகுலர் டிவிஷன், இன்னொரு பர்டிகுலர் வெர்டிகல்னு சொல்லுவாங்க அல்லது டிவிஷன் சொல்லுவாங்க. அது இது போக ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளா ஒரு கம்பெனியோ ஏதோ ஸ்டார்ட் பண்றது. சோ அது இருக்கும். அது வந்து நீங்க குறிப்பா வந்து 723ஆம் பக்கம் நினைக்கிறேன். அந்த 723ஆம் பக்கம் போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த 724 இந்த பக்கத்துல போனீங்கன்னா 23-24 அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் ஏன்னு போட்டு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ், அசோசியேட் கம்பெனிஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறது இன்னொரு நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பருக்காகவோ அல்லது பண தேவைக்காகவோ ஒரு ஜேவி போடுறது, 2 பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள். அசோசியேட் கம்பெனிஸ்ங்கிறது இது சப்சிடரியாவும் இல்லாம ஜேவியும் இல்லாம 2க்கும் இடையில் வரக்கூடியதா இருக்கும். சப்சிடரிங்கிறது அந்த L&Tயே முழுவதும் ஹோல்லி ஒன் சப்சிடரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய, அந்த துணை நிறுவனத்துடைய முழு பங்குகளையும் L&Tயே வச்சிருக்குன்னு அர்த்தம். பார்ட்லி ஓன்டு சப்சிடரி அப்படின்னா ஒரு பகுதியை வைத்திருப்பார்கள், ஒரு 51% கிட்ட வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல பல மீத பங்குகள் பொதுமக்களிடமோ நிறுவனங்களிடமோ இருக்கும். சோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை தனியா கொடுத்திருக்காங்க இந்த 724ஆம் பக்கத்துல. சோ ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா இந்த டீடைல பூரா பார்க்க முடியும். அதுல ஃபுல்லா பாருங்க, அந்த நிறுவனம் ஹைடெக் ராக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகேட்ஸ் லிமிடெட் ஒரு துணை நிறுவனம், L&T ஜியோ ஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட், LTI மைண்ட்ரி லிமிடெட், L&T டெக்னாலஜி சர்வீசஸ், L&T டேல்ஸ் டெக்னாலஜி சர்வீஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. L&T நெட்வொர்க் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இன்னும் இது போய்கிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட். L&T பவர் டெவலப்மெண்ட், நாபா பவர், சென்னை விஷன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், L&T ப்ராப்பர்ட்டிஸ், L&T ரியாலிட்டி, இப்படி பல நிறுவனங்கள் அதுல L&T ரெசிடென்ஷியல் ஹவுசிங் போய்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ இது வந்து இந்த டீடைல்ஸ் பூரா அதுல கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து பார்க்கலாம். பார்ட் பிங்கிறது அசோசியேட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ், அதுவும் கொடுத்திருக்காங்க. 730, 32, 33 இந்த பக்கங்கள்ல நிறைய நிறுவனங்கள் அதுல இருக்கு. இது போக சில ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் சொன்னீங்களே, ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல வரக்கூடிய லாப நஷ்டத்தை தனியா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காஸ்ட் யூனிட் காஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்டிங்காக. அதுல உதாரணமா சொல்லணும்னா அகமதாபாத் மாலியா டால்வே லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அந்த டால்வேக்கு மட்டும் ஒரு கம்பெனி. அந்த டோல்வேல வரக்கூடிய வருமானம், அதுக்கு பண்ண செலவுகள், அதை அட்ஜஸ்ட் பண்ணி லாபமா நஷ்டமா அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் அதை வந்து இங்க வந்து சேர்த்துக்குவாங்க. இது வந்து ஒரு செக்ஷன் 287 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. செக்ஷன் 287 கூகுள் பண்ணாலே தெரியும். அதுபடி இந்த சப்சிடரி கம்பெனி சென்னை தடா டோல்வேஸ் லிமிடெட். இதுக்கு முன்னால இதனுடைய பழைய பேர் பாத்தீங்கன்னா L&T சென்னை தடா டோல்வே லிமிடெட், இப்ப சென்னை தடா டோல்வே லிமிடெட்னு வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி சம்பல்பூர் ரூர்கெல்லா டோல்வே லிமிடெட். சோ இப்படி பல நிறுவனங்கள், துணை நிறுவனங்கள், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் இருக்குது. அது ஆனுவல் அவருடைய கேள்வி
சுருக்கமா சொல்லணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் எதெல்லாம் சப்சிடரி கம்பெனி, எதெல்லாம் அசோசியேட் கம்பெனி, எதோட ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கு, எதெல்லாம் டிவிஷன்ஸ், எதெல்லாம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், இப்படிங்கிறது எல்லாமே அங்க தெரியும். தெரிஞ்சுக்கிறது எதனாலன்னா ஸ்டாண்ட் அலோன்ல ப்ராப்ளமா நமக்கு லாபம் வருதா கன்சாலிடேட்டடா வருதா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்ட் அலோன்லயே ப்ராஃபிட் வரணும், ஏன்னா அதுதான் கோர் பிசினஸ். பட் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். சில நிறுவனங்கள்ல கன்சாலிடேட்டட்ல இருந்து மேஜரா ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது இருக்கலாம் அதனுடைய நேச்சர் அடிப்படையில. பட் இதுக்காக தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது. இது ஓரளவு நம்ம தெளிவா பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப எல்என்டி நீங்க சொன்னீங்க சார், இப்ப எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரி துணை நிறுவனங்களோட தான் ஆனுவல் ரிப்போர்ட் வருங்களா? எங்கெல்லாம் இந்த மாதிரி துணை நிறுவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வரும். துணை நிறுவனங்கள் இல்லாம ஒரே ஒரு கோர் பிசினஸோட இருக்க நிறுவனங்களும் இருக்கின்றன. சோ அங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. உதாரணமா எனக்கு தெரிஞ்சு செட்டிநாடு சிமெண்ட் ஒரு உதாரணம் சொல்ல. ஒருவேளை இப்ப அவங்க ஏதாவது துணை நிறுவனம் வச்சிருக்காங்களான்னு தெரியாது. முன்பு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நிறுவனம் மட்டும்தான், அதுல வேற துணை நிறுவனங்கள்லாம் இருந்ததா எனக்கு நினைவில்லை. பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இருக்காது. இருக்குதுங்கிறது ரொம்ப ஜெயண்ட் லார்ஜ் சைஸ் ஹியூஜ் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி துணை நிறுவனங்கள் இருக்கும். இப்ப நீங்க ஒரு முதலீடு பண்ண போறீங்கன்னா துணை நிறுவனங்களும் என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணுவீங்களா சார்? நிச்சயமா பார்த்துட்டு தான் பண்ணணும். துணை நிறுவனங்கள் அதிகமாக இருக்க டிரான்ஸ்பரன்சி ஆங்கிள் என்னதான் அவங்க தகவல் தெரிவித்தாலும் பாதி பேருக்கு அது பூரத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கும். ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர். அதுக்காக நீங்க எல்என்டி வாங்க வேண்டாம்னு வாங்கணும்னு சொல்லல. அது ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு அருமையானது. இதெல்லாம் தாண்டி தான் எல்என்டி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பாராமீட்டர் எடுத்துக்க வேண்டாம். ஒரு பொதுவாக நிறைய துணை நிறுவனங்கள் இருக்குன்னா மெனி லேயர்ஸ் ஆர் இன்சைடு. அப்ப அதுல எங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம கவனமா முடியும். ஏன்னா ஒரே ஒரு துணை நிறுவனம் எல்என்டிலயே எனக்கு நல்லா தெரியும். எல்என்டியினுடைய அந்த காட்டுப்பள்ளி போர்ட் இருக்கு இல்லையா, அதுல தொடர்ந்து பல ஆண்டுகள் அவங்க நஷ்டத்தை நூற்றுக்கணக்கான கோடிகள் நஷ்டம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது பல பேருக்கு தெரியாது. அது உள்ள போய் தோண்டி பார்த்தாதான் அது தெரியும். அது இல்லைன்னா அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக பார்க்கல அவங்க லாபம் ஈட்டியதால் இந்த நஷ்டம் அதற்குள் மறைந்து விட்டது. அப்படி அதனால நம்ம பார்க்கத்தான் வேணும். நான் பார்த்துதான் பண்ணுவேன். அடுத்த கேள்வி, நம்ம தனிப்பட்ட பங்களை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. அவருடைய கேள்வி கொஞ்சம் நியாயமாப்படுது. தேவாங்கிறவர் ஜேபி அசோசியேட் ஷேர் வச்சிருக்காராம் சார். அந்த ஷேர் அவரோட டிமேட் அக்கௌண்ட்ல ஒரு நாள் காட்டுதான், ஒரு நாள் காட்டலையா. அது ஏன் சார்னு கேட்டிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனம் ஐஆர்பின்னு சொல்லி, அதாவது சர்வைலன்ஸ் மெஷர். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நிறுவனங்கள் அவங்க இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல அல்லது என்சிஎல்டி அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா திவால் ஆகக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா அவங்க பெரிய நிறைய கடன் திருப்பி கட்ட முடியல அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அப்ப அது என்ன ஆகும்னா, இதுல முதலீட்டாளர்கள் தவறாக முதலீடு செய்து பணத்தை இழந்துடக்கூடாது அல்லது தெரிஞ்சு முதலீடு செய்யணும். அந்த ரிஸ்க புரிந்து கொண்டு, ஏன்னா இதுல முதலீடு செய்யாதேன்னு பங்கு சந்தை சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னைக்கு அது 3 ரூபா 4 ரூபா இருக்க ஷேர் 8 ரூபா போனுச்சுன்னா, இல்ல 13 ரூபா இருக்க ஷேர் 20 ரூபா திடீர்னு ஏறிச்சுன்னா முதலீட்டாளர் சொல்லலாம், என்ன அலோவ் பண்ணிருக்கலாம்ல, எனக்கு ரிஸ்க் தெரியும், நான் தெரிஞ்சுதான் முதலீடு செய்யறேன்னு சொல்லலாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க பங்கு சந்தையில வணிகம் பண்ண அலோவ் பண்றோம், பட் இந்த கண்டிஷன்ஸோட அப்படின்னு. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஆர்பி மாதிரி நிறைய இருக்கு. ஐபிசி ஐசிஐக்கு போனது, இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுக்கு போனதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அது போக லிக்விடிட்டி ரொம்ப குறைவாக இருந்தாலோ, அதீத ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலோ, முதற்கட்டமாக அதுக்கு அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்லாம் நம்ம பேசியிருக்கோம், பேண்ட் அது கொடுப்பாங்க. தொடர்ந்து இதுல ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கு, ரிஸ்க்னு தெரியும் பொழுது அதுக்கு 2 கட்டமா கொண்டு போறாங்க. ஒன்னு அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு கிரேடட் சர்வைலன்ஸ் மெஷர்னு இருக்கு. கிரேடா 1, 2, 3, 4ன்னு அது அதனுடைய வாலட்டிலிட்டியை பொறுத்து, அதனுடைய ரிஸ்கை பொறுத்து அதை கிரேடடா கொண்டு போவாங்க ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம்ல. அது மாதிரிதான் இதை கொண்டு போயிருக்காங்க. அதனால இது வாரத்துல ஒரு நாள் தான் இதை ட்ரேட் பண்ண அலோவ் பண்றாங்க. திங்கக்கிழமை மட்டும் தான் ட்ரேட் பண்ணலாம். இது இன்னும் தொடர்ந்து ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு நினைச்சா மாசத்துல ஒரு நாள் ட்ரேட் பண்றது கொண்டு போயிடுவாங்க. 100% மார்ஜின் கட்டணும், இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது 100% நம்ம வாங்குற பணத்தை, ஏன்னா இப்ப சாதாரணமா நீங்க ஒரு பங்கு வாங்க போறீங்கன்னா அதுக்குள்ள மார்ஜினை கட்டலாம். 100 ரூபாய்னா பங்கினுடைய விலை 100 ரூபாய்னா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் 30 ரூபாய் கட்டிட்டு வாங்கிட்டு மறுநாள் காலையில நீங்க அல்லது அன்னைக்கு ஈவினிங் மிச்ச பணத்தை கட்டலாம். ஆனால் இந்த ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் இந்த அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர்ல இருக்கு இல்லையா, செக்யூரிட்டிஸ், இதுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 100% மார்ஜின் இன் அட்வான்ஸ் பே பண்ணாதான் நம்ம ஷேரை வாங்க முடியும். வித்ததை அன்னைக்கே திரும்ப வாங்க முடியாது, அதை டெலிவரி கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி இப்ப சில பங்குகளை வாரத்துல ஒரு நாள்னு கொண்டு போயிடுவாங்க, சில பங்குகளை மாசத்துல ஒரு நாள் கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதை வாரத்துல ஒரு நாள் திங்கக்கிழமைன்னு கொண்டு போயிருக்கதா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதன் அடிப்படையில் அந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுடைய அந்த ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகுது. அவர் ஷேரை வாங்கி வச்சிருந்தாருன்னா அவருடைய டிமெட் கணக்குல இருக்கும். டிமெட் அக்கௌண்ட்ல போய் ஹோல்டிங்ல பார்க்கணும், இருக்கும், நிச்சயம் இல்லாம மறைஞ்சு போகாது. அது எங்க மறையும்னா ட்ரேடிங் ஸ்கிரீன்ல மறையும்.
ஒரு மொபைல் ஆப்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ட்ரேடிங் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும், டிமேட் ஹோல்டிங் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். டிமேட் ஹோல்டிங்ல போய் பார்த்தா அது நிச்சயம் இருக்கணும், ஆனா ட்ரேடிங்ல அது மற்ற நாட்கள்ல இருக்காது, திங்கள் என்று தவிர. அதனாலதான் அவருக்கு ஒரு நாள் வருது, மற்ற நாள் மறைஞ்சு போகுது அப்படின்னு அவர் நினைக்கிறதா நான் பாக்குறேன். ஆக்சுவலி மார்க்கெட்டே பொதுவா ரிஸ்க்னு தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறனால இந்த இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் அலோவ் பண்றாங்களா? அதான் பல காரணங்கள். ஒன்று, அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ரெண்டாவது, லோ வால்யூம்ல அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்குது திடீர்னு. மூன்றாவது வந்து நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லிஸ்டிங் அக்ரிமெண்ட். லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல ஒரு 50க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. ரிசல்ட்டை முறையா ஃபைல் பண்ணணும், இத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்கணும், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், Q1 ரிசல்ட்னா இத்தனாம் தேதி, Q2 இத்தனாம் தேதி, Q3 இத்தனாம் தேதி அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சோ நீங்க அதை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா, லிஸ்டிங் அக்ரிமெண்ட் படி நீங்க நடந்துக்கலைன்னா, முதலீட்டாளர்களுக்கு ஒளிவுரையற்ற முறையில் நீங்க வந்து தகவல்களை தெரிவிக்கவில்லை என்ற சந்தேகம் எழுமானால், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதை உடனடியாக நிறுத்தினா பிரச்சனை ஆயிடும். முதலீட்டாளர்கள் ஸ்டக் இல்லையா, அந்த ஷேர்ல மாட்டிக்கிட்டுருவாங்க. சோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவாங்க. அதுல வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் சர்க்கியூட், ரெண்டாவது 100% மார்ஜின், ட்ரேட் ஃபார் ட்ரேட்னு சொல்றது, T2T, ட்ரேட் ஃபார் ட்ரேட் அப்படின்னு சொல்றது. விட்டா டெலிவரி கொடுத்தாகணும், வாங்கினா டெலிவரி எடுத்தாகணும், ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாது. அதாவது ஒரே நாளுக்குள்ள வாங்கி வைக்க முடியாது. வாங்கினா டெலிவரி எடுத்தாகணும், விற்றதை டெலிவரி கொடுத்தாகணும். அதற்கு அடுத்த கட்டம் இந்த மாதிரி அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர், கிரேடட் சர்வைலன்ஸ் மெஷர்னு சொல்லக்கூடியதெல்லாம் கொண்டு போறதுக்கு காரணம், அதுல இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் ரிஸ்க், நான் கம்ப்ளைன்ஸ், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் நடக்கவில்லை, அதுல சில வயலேஷன் இருக்கு, உடனடியாக அவங்களை பேன் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறோம். அதுக்குள்ள இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் சீர் செய்யப்பட்டு விட்டது, சரி செய்யப்பட்டு விட்டதுன்னா திரும்ப they will bring it back to normal. ஓகேங்க சார். இந்த மாதிரி மார்க்கெட்ல துறமை எவ்வளவு சார் இந்த மாதிரி ஷேர் இருக்கும்? எக்ஸாக்டா நம்ம எண்ணிக்கை என்கிட்ட கையில இல்ல, ஏன்னா இது அன்றாட மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது குறிப்பா பிஎஸ்சில நிறைய ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கம்பெனிகள் இருக்கு. அதுலதான் நிறைய இந்த பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்கு. பெரிய கம்பெனிலும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சிறிய கம்பெனி, நிறைய கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் பெரும்பாலும் பிஎஸ்சில ட்ரேட் ஆகுறதுனால அங்க இது பாக்குறது. சில பேர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்ப்பாங்க. சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு, இந்த சர்வைலன்ஸ் மெஷர்ல இருக்கும் பொழுது விலை குறைவா இருக்கு, நம்ம வாங்கிட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஏறிடும்னு போய் வாங்குவாங்க. இதெல்லாம் பெரும் முதலீட்டாளர்களுக்கு சரியா இருக்கும். சிறு முதலீட்டாளர்களுக்கு இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். ரவிங்கிற நேர் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த ரிட்டர்ன் டாக்ஸ் இருக்கா? ரெண்டும் இருக்கு, டாக்ஸபிளும் இருக்கு, நாட் டாக்ஸபிளும் இருக்கு. சோ நம்ம பார்த்து வாங்கணும். பொதுவாக கவர்மெண்ட் பாண்ட்னா டாக்ஸ் இல்ல அப்படின்லாம் கிடையாது. டாக்ஸபிள் பாண்ட், உதாரணமா ஆர்பிஐ பாண்ட் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இஷ்யூ பண்ணக்கூடியது, 8.05% இப்ப ரேட்டு கொடுக்குறாங்க. கடைசியா சொன்ன வெளிவந்த தகவல், 6 மாதத்திற்கு ஒரு முறை அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க. 7 ஆண்டுகள் முதிர்வடையக்கூடியது. 6 மாசத்துக்கு ஒருக்க அந்த குவார்டர்லி இது ரீசெட் பண்ற மாதிரி இதுக்கும் ரீசெட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட். பட் இப்போதைக்கு 8.8% கிட்ட. சோ இது வந்து டாக்ஸபிள். டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தா முன்னாலே சொல்லிடுவாங்க. அரசு நிறுவனங்கள் வெளியிட்ட கடன் பத்திரங்கள் இருக்கு டாக்ஸ் ஃப்ரீயா. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன். இப்ப எண்ணூர் போர்ட் இருக்குல்ல, எண்ணூர் காமராஜ் போர்ட், அவங்க வெளியிட்ட கடத்து 9% என்னவோ இன்ட்ரெஸ்ட், 9% டாக்ஸ் ஃப்ரீயாவும் கொடுத்தாங்க. அப்ப அது 10 ஆண்டுகளில் முதிர்வடையக்கூடியதோ அந்த மாதிரி ஒரு 2-3 காலகட்டங்களில் முதிர்வடையக்கூடியதுன்னு கொடுத்தாங்க. அது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிட்டு இருக்கு. 1200, 1300 ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப முதிர்வடைஞ்சிருச்சான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஒரு கட்டத்துல கொடுத்தாங்க. ஆனால் இப்ப சமீப காலமாக அரசு டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் இஷ்யூ பண்றது இல்ல. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டாக்ஸபிள் பாண்ட்ஸ் தான். அரசு துணை நிறுவனங்களா இருக்கட்டும், அரசு நிறுவனங்களா இருக்கட்டும், தனியார், எல்லாமே பெரும்பாலும் டாக்ஸபிள் தான் கொடுக்குறாங்க. டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தா அதுல சொல்லிடுவாங்க டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் சொல்லிடுவாங்க. பட் பெரும்பாலும் டாக்ஸபிள். இந்த பாண்ட் வச்சு இன்னொரு கேள்விங்க சார், ராம் ரூல்ஸ்ங்கிறவர் வந்து என்ஆர்ஐ வந்து பாண்ட்ஸ் இந்திய மார்க்கெட்ல வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அந்த பாண்ட் வெளியிடுற நிறுவனம் மத்திய ரிசர்வ் வங்கியிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்றிருக்கணும். அப்படி இருந்தா அந்த பாண்ட்ல மட்டும் தான் நீங்க முதலீடு செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க முதலீடு செய்ய முடியாது. இது வந்து ஒரு தெளிவான ஒரு இது. அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஒரு என்ஆர்ஐ இந்தியாவில பங்குச்சந்தையிலேயோ பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யணும்னா, அவர் வந்து மத்திய ரிசர்வ் வங்கியிடம் பதிவு பெற்ற பேங்க் வங்கியிடம் சென்று போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட், பிஐஎஸ் அக்கௌண்ட், பின்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், அல்லது பிஐஎஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட்னு ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணணும். அதை அவருடைய என்ஆர்இ அல்லது என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்டோட மேப் பண்ணணும். மேப் பண்ணி அது மூலமாக பணத்தை தான் நீங்க உங்க தரகருக்கு ஸ்டாக் புரோக்கருக்கு ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சு அந்த பாண்டை வாங்கவோ விற்க முடியும். ஏன் அப்படின்னா 2 காரணத்திற்காக. இந்த பிஐஎஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய பேங்கோட ரோல் 2 ரோல். ஒன்னு, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னன்னு கால்குலேட் பண்ணி நீங்க அந்த வாங்கின பாண்டையோ ஷேரையோ வித்து வரும்பொழுது அதில் வரக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினையோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினையோ டிடிஎஸ் மாதிரி டிடெக்ட் பண்ணிட்டு மிச்ச பணத்தை தான் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்ஆர்இ அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டுக்கோ என்ஆர் அக்கௌண்ட்டுக்கோ கொடுப்பாங்க. இதை செய்யறாங்க. ரெண்டாவது, டெய்லி ரிசர்வ் பேங்க் வந்து இந்தந்த பங்குகள் வாங்கலாம், இந்தந்த பங்குகள்ல வந்து அவங்களுடைய அந்த எஃப்டிஐ லிமிட் ரீச் ஆயிடுச்சு, எஃப்ஐ லிமிட், இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாண்ட்ஸுமே என்னென்ன பாண்ட் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்ஆர்ஐஸ்ங்கிற லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கும். சோ அவர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, முன்னாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அது வந்து அந்த புரோக்கிங் ஆபீஸுக்கும் போயிடும், அவங்கள்ட்ட இருக்கும். அதை மீறி வாங்க முடியாது, வாங்குனீங்கன்னா அதுக்குள்ள பணத்தை கொடுக்க மாட்டாங்க, உடனே வித்திர சொல்லுவாங்க, பெனால்டி எல்லாம் வரும். சோ கவனமா கொஞ்சம் என்ஆர்ஐ ஹேண்டில் பண்ணிக்கணும். இதை தாண்டி வாங்குறதுன்னா வந்து நீங்க வந்து இந்தியன் ரெசிடென்ஸுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அவங்களுக்கும் டாக்ஸ் மாறுபடுமா சார் என்ஆர்ஐக்கு, இல்ல அதே டாக்ஸ் தானா? டாக்ஸ் ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான். ஆனா என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இதுல எல்லாத்துலயுமே லாபத்துக்கு. நம்ம இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, நம்ம கட்டணும். மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்டுக்கு கொடுப்பாங்க, கம்பெனி டிவிடெண்டுக்கு கொடுப்பாங்க. 5000 ரூபாய்க்கு மேல பண்ண டிடிஎஸ் பிடிப்பாங்க, 5000 ரூபாய்க்குள்ள இருந்தா கிடையாது. பட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ற லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்குலாம் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க புரோக்கர். வேறஸ் என்ஆர்ஐக்கு புரோக்கர் பிடிக்க மாட்டாரு. அந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்ல டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு தான் மிச்சத்தை கட்டுவாங்க, அவங்க ரெகுலர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. பாஸ்கர் அப்படிங்கிற நேயர் வந்து how to buy or invest in US dollar through Indian brokerage service. நிச்சயமா பண்ண முடியும் அது. ஆனா கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல தான் பண்ண முடியும். ஸ்பாட் மார்க்கெட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வந்து NSEindia.com அந்த வெப்சைட்ல போனாலே நீங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழே வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்னு பார்க்கலாம். பேசிக்கலா 4 விதமான கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப பாப்புலர். அது வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் இன் ரிலேஷன் டு இந்தியா வர்சஸ் INR, இந்தியன் ருபி, இந்தியன் நேஷனல் ருபி. ரெண்டாவது வந்து ஜாப்பனீஸ் யென். மூணாவது வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங். நாலாவது யூரோ. நான் இந்த ஆர்டர்ல சொல்லல, பட் இது 4ம் இருக்கு. அது பாப்புலர் யூரோ, டாலர், அதுக்கடுத்து யூரோ அண்ட் ஜாப்பனீஸ் யென் அண்ட் பவுண்ட் ஸ்டெர்லிங். இந்த 4 கரன்சிஸ்லயும் கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல நீங்க கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், ஃபார் மந்த்னு இருக்கு. இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம்னு நீங்க டாலர்ஸுக்கு லாங் டர்ம் கான்ட்ராக்ட்ஸும் லான்ச் பண்றதா சொன்னாங்க. I don't track it very closely, பட் இது 3ம் இருக்கு. இது ஹைலி லிக்விட் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். இந்த மாத ஒப்பந்தம் ஹைலி லிக்விடா இருக்கும். அதுல நீங்க வந்து வாங்கலாம். டெலிவரி எடுக்க முடியுமாங்கிறது இன்னும் எனக்கு I don't think it is deliverable. It is only futures and options. அதுலதான் ட்ரேட். பல கேள்விகள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க சார். நிறைய கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம நேயர்களுக்கு பதில் சொல்லுவோம் சார். மண்டே மார்க்கெட் வர வாரம் எப்படி சார் இருக்கும்? வரக்கூடிய வாரம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெரிய மாற்றங்கள் நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு சில புள்ளி விவரங்கள் வெளிவரும்னு நான் சொல்லியிருந்தேன். அது நேற்று வந்து புள்ளி விவரங்களா இருக்கட்டும், அதுல எதுவும் வந்து ஒரு அப்கோர்ஸ் நேற்று வந்து கொஞ்சம் யூஃபோரிக்கா மார்க்கெட்டை தூண்டி விட்டுருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா ரிசர்வ் பேங்கினுடைய அந்த வட்டி விகிதம் குறைப்பு ஒரு பக்கம், CRR அதை குறைச்சிருக்குது இன்னொரு பக்கம், கோல்டு லோனுக்கு இது 3மே சேர்த்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லிக்விடிட்டியை மார்க்கெட்ல கொண்டு வந்துடும். அதனால ஒரு புல்லிஷ்னஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறதா தான் நான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலி ஒரு புல்லிஷ்னஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. பட் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் வெரி சாலிட், சவுண்ட் அண்ட் புல்லிஷ். பட் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வேல்யூவேஷனை சப்போர்ட் பண்றதா நான் நினைக்கல. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் செக்யூரிட்டிஸ் கூட இந்த கருத்தை வந்து 2-3 நாட்களுக்கு முன்னால வலியுறுத்தி இருந்தாங்க. மார்க்கெட் இஸ் பிளைண்ட் டு த வேல்யூவேஷன்ஸ், எக்ஸார்பிட்டன்ட் வேல்யூவேஷன்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அதாவது சந்தையில அதிகமான வேல்யூவேஷன் இருக்கு, அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கு சந்தை, அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தோடு நான் பெரும்பாலும் ஒத்து போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட் ரைட் நவ். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டே டு டே மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து எந்த ஒரு லாஜிக்குக்கும் கட்டுப்படாதது. அது வந்து ஏறும் இறங்கும். அது வந்து சென்டிமெண்ட், மூட், அன்னைக்கு அன்றண்டு இருக்கக்கூடிய, அது ட்ரம்ப் மாதிரி டே டு டே மார்க்கெட் இன்றைய வானிலை செய்திகள் மாதிரி மழை பெய்யும்னா பெய்யாது, பெய்யாதுன்னா பெய்யும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அண்டர் கரண்ட் இஸ் புல்லிஷ். மை சஜஷன் வில் பி தட் இஃப் த மார்க்கெட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் next week, I think it will be an opportunity to book at least a partial profit. And I'm not saying full profit. Don't book everything. அதே ஏன்னா இந்தியா தொடர்ந்து நல்ல விதத்துல இருக்கும், நம்ம பொருளாதாரம் வலுவாக இருக்கும். இதுக்கு மேல சொன்னா சங்கின்றுவாங்க நம்மள. நான் திரும்ப பலமுறை சொல்லிட்டேன், நான் இந்திய பொருளாதாரத்தை பற்றி மட்டும் தான் பேசுறேனே தவிர அதற்கு காரணம் இந்த அரசியல் கட்சியினோ இந்த பிரதமரோ இந்த முதல்வரோ நான் எங்க சொன்னதே கிடையாது. அதனால அதுக்கான கிரெடிட் ஏன் இந்திய மக்களுக்கு கூட போய் சேரலாம்ல. நீங்களும் நானும் வாங்குறதுனாலதான் நம்ம பொருளாதாரம் வலுவா இருக்கு. அதனால அதை ஒரு பக்கம் அரசியல் எப்போதுமே அரசியலை விலக்கி வச்சுட்டு பார்க்க கத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த கண் மறையாம எதையும் மறைக்காம பார்க்க முடியும் தெளிவா. என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கும். அதனால எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க தான் சொன்னீங்களே சார் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பார்ஷியலா நம்முடைய ஒட்டுமொத்த முதலீட்டின் ஒரு சிறு பகுதியில ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அதை தவறாமல் பயன்படுத்திக்கணும். பட் விற்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா நம்ம நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்துல அப்பப்போ விட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டாம். நிம்மதியா நல்ல பங்கா இருந்து நல்ல
நல்ல ப்ரொமோட்டரா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். பட் இந்த ஏறுறத வந்து தொடர்ந்து ஏறும்னு நம்பி நம்ம போய் மேற்கொண்டு ஹை பிரைஸ்ல வாங்குறத கொஞ்சம் கண்ட்ரோல்டா நம்ம செலக்டிவா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த காஷன். நிச்சயம் சார், சிறப்பு சார். ரொம்ப டீட்டெயிலா நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. நான் தினம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் சொல்லணும் நிறைய வந்து கத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.